ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் என்னெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். யார் யார் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் என்ன செய்வீங்க அப்படின்னு, நான் என்ன செஞ்சுருக்கேன்னு வாங்க போய் பார்க்கலாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினா இன்றைக்கே மார்க்கெட் களை கட்டுதுப்பா. கீழே அந்த தோரணம் நல்லா கேனமா. அதுக்கப்புறம் இது செட்டு 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சோளம் எனக்கு பிடிச்சதுலேயே அந்த வெண்ட பழம் தான். இதுதான் மாமா தனியாக வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன். இதுவா சோளமா? இல்லை, சமையா அழகா விற்கிது. எங்கள் வீட்டில் வந்து இங்கே பாருங்க, பால் பாயாசம், அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல், கருப்பு மூக்கல்லையும் வெள்ளை மூக்கல்லையும் போட்டு சுண்டல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொழுக்கட்டை, அது கீழே வந்து பூர்ண கொழுக்கட்டை, அதாவது எள்ளு கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், ரசம். அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா தொக்கு போட்டால் சாப்பிட மாட்டான். இதுக்கப்புறம் இன்னும் வடை சுடணும். பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வீட்டு பிள்ளையார் பாருங்கள், எப்பவுமே வருஷம் மண் பிள்ளையார் வாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெகுலராக நம்ம பூஜை அறையில் வச்சுருப்போம் இல்லைங்களா, பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில் சைடில். அந்த பிள்ளையாரை தான் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வீட்டு பிள்ளையார் இங்கே மஞ்சள் பிடிச்சி வச்சுருக்கேன். பிள்ளையாரே இருக்க மாலை போட்டு. எப்படி இருக்காரு நம்ம பிள்ளையாருன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பச்சை பருப்பு பாயசம் செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாமாவுக்கு வந்து தெரியாது, அவருக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும், பால் பாயசம். அவர்கிட்ட சொல்லாமல் செஞ்சிட்ருக்கேன். வெள்ளம் போட்டுருக்கேன். ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து முந்திரி, திராட்சை, தேங்காய் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். பச்சை பருப்பு பாயசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை சுட வேண்டியது தான். ஆண்டு 1:30 ராகுகாலன்றதுனால 1:30 மணிக்கு நாங்கள் பூஜை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன் எதனாலமா? 1:30 மணி கும்பிடணும். நாங்கள் பசி தாழ மாட்டோம். ஆமாம், வேர்க்கலை அவர் சுண்டல் சுண்டாரு, வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வாங்கினேன் உச்சி. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்ல. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லாரும் வடை பாயசம் சுண்டல்லாம் செஞ்சு விநாயகரை கும்பிட்டு அவர் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வித்தியாசமா சொல்றதெல்லாம் வேர்க்கலை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் பசியில்.
டைமு 12:30 ஆயிடுச்சு. இன்னும் 1 hour இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோடி அம்மா அம்மா, ஆனா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆமா, அனைத்தும் முடிந்து விட்டு எல்லார் வீட்லயும் பிள்ளையார் சாப்பிட்டு போவாரு, எங்க வீட்டுல தனியா வருவாரு. அதுக்காக தான் நாங்க 1:30 மணிக்கு கும்பிடுறோம். யார் யார் வீட்டுல 12 மணிக்கு கும்பிட்டீங்க இல்ல 1:30 மணிக்கு தானா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லம்மா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டுல ஒரு பிள்ளையாரு ஒரு அழகு. என்ன 10 பிள்ளையார வைப்பாங்க ஒரு வீட்டுல. அழகா பாக்குறதுக்கே கண் கொள்ளா காட்சி. விநாயகர் கோயில்ல பாரு ஒரே பீஸ் மேலாம். இந்த தீபு பேருக்குல சாப்பிடுறது பாருமா. நான் என்ன பண்றது? வேணாம் இந்த வேர்க்கல்ல சாப்பிடு, பச்சை வேர்க்கல்ல. வா நம்ம நீயாச்சு சாப்பிடு. சரி நீ சாப்பிடு, தெரியும் எனக்கு. இங்கே பாருங்க, மசால் வடை. இது வந்து எத்து வடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, 1:30 ஆக போகுது. வடையை சுட்டுட்டு நம்ம விளக்கேற்ற வேண்டியதான். எல்லாம் பசியில் இருக்காங்க. மீதி எடுத்து வச்சுருக்கேன் மாவு. இதுலேயும் வடை மாவு. இது சாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீதியெல்லாம் சொல்லணும். நம்ம வீட்டு விநாயகர் என்னம்மா பாயசம் அப்படி வச்சு சாப்பிட மாதிரி இருக்கு. தேங்காய் உடைக்கணுமா? விளக்கேத்திட்டீங்களா? ஓ ஏத்திருங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கண்ணம்மா இல்லாத தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே வருஷம் சாமி கூப்பிட்டா அவங்க தான் ஃபஸ்ட் ஆளாக நம்மளுக்கு வந்து நிற்பாங்க கூப்பிடும்போது. இன்றைக்கி பார்த்தா அவங்க வரவே இல்லை. அவங்க இந்த ஊர்லேயும் இல்லை. அவங்க காலி பண்ணின்னு ஊரோட போய் சேர்ந்தாச்சு. நம்ம வந்து அடுத்தது கண்ணம்மா வீட்டுக்கு போவோம் ஒரு நாள். போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணம்மா வீடும் நான் உள்ளே வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஒரு நாள் அங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எந்த ஊருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இப்போ தான் சாமியே கும்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வச்சுட்டேன். அங்கே எட்டி ஏற்ற முடியல, ஊட வைக்க. அதனால் மாமா ஏற்றிட்டு இருக்கிறார். தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்க சாமி கும்பிடலாம். அதனை காட்டுங்க. அது பத்தி போகிறதுக்குள்ளே தீபாவளி காட்டுங்க.
எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து எவன் ஒருத்த பாயணும் சாப்பிட்றான். உனக்கு என்னம்மா பாயசம் இப்போ ஊற்றுட்டா அப்புறமா கிளாஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லா சிறப்பாக முடிஞ்சிச்சு. எல்லாம் சாப்பிட்டோம் முடிச்சிட்டோம். அவள்தான் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நல்லா சூப்பராக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து கடையில் தான் எப்பவுமே வாங்கி பழக்கம் விநாயகர். இந்த வாட்டி தான் தண்ணி அங்கங்கே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் மண் பிள்ளையார் வாங்கினோம். என்னம்மா சூப்பராக முடிஞ்சிச்சா விநாயகர் சதுர்த்தி? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய். ஓம் ஸ்தூலவந்த விநாயகா, கவிப்பிரிய விநாயகா, சதுரந்த விநாயகா. அஞ்சு பிரிவுல